Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நான் சாமியாக இது பண்ணுறேன், எனக்கு மருந்து போல எடுத்துக்கிறேன். எனக்கு அதுதான் எனக்கு நிம்மதி கொடுக்குது. நான் நிறைய மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டேன். இயற்கையான நான் ஒரு இது எடுத்துக்கிறேன். இது அக்யூஸ்ட் இல்லை, கிரிமினல் கேஸ் இல்லை. அது வளர்க்குறது அஃபென்ஸ் தெரியுமா? கஞ்சா யூஸ் பண்ணுறது அஃபென்ஸ் தெரியுமா? அதெல்லாம் கவர்மெண்ட் தான் நான் விற்கிது, அவங்கள பிடிக்கல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அதெல்லாம் கவர்மெண்ட் தான் நான் விற்கிது, அவங்கள பிடிக்கல. எனக்கு மருந்து அது கவர்மெண்ட். அழகு செடியை வளர்ப்பது போல வீட்டில் கஞ்சா செடியை வளர்த்ததோடு அதை புனிதம், இயற்கை, கடவுள் என போலீசாரிடமே உருட்டிய ஐடி ஊழியர் இவர்தான். நான் சாமியாக இது பண்றேன், எனக்கு மருந்து போல எடுத்துக்கிறேன். எனக்கு அதுதான் எனக்கு நிம்மதி கொடுக்குது. நான் நிறைய மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டேன். இயற்கையான நான் ஒரு இது எடுத்துக்கிறேன். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை வஉசி நகர் பகுதி குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வசித்து வருபவர் 35 வயது ஐடி ஊழியர் எட்வின் ராஜ். வீட்டில் கட்சிக்கொடி ஏற்றி வைத்திருக்கும் தாவேக ஆதரவாளரான இவர் வீட்டில் கஞ்சா செடி வளர்த்து வருவதாக வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் பாஸ்கரனுக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து புதுவண்ணாரப்பேட்டை காவல் நிலைய தனிப்படை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். ஆனால் வீடு பூட்டியிருந்ததை பார்த்த போலீசார் அங்கு வெகு நேரமாக காத்திருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த எட்வின் ராஜ் தெருவே பரபரப்பாக இருப்பதை கவனித்ததோடு தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு தனது வீட்டுக்கு சென்றார். அப்போது எட்வின் ராஜை வரவேற்க போலீசார் காத்திருந்ததை பார்த்து அவர் அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக வீட்டின் பூட்டை திறக்கும்படி போலீசார் கூறி வீட்டிற்குள் நுழைந்து சோதனையிட்டனர். அப்போது வீட்டில் அழகு செடி வளர்ப்பது போல எட்வின் ராஜ் கஞ்சா செடி வளர்த்து வந்ததை பார்த்து போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். கையும் களவுமாக சிக்கியதை உணர்ந்த எட்வின் ராஜ் தன்னை ஒரு விவசாயியை போல நினைத்துக் கொண்டு அது மருந்து செடி என உருட்ட ஆரம்பித்தார். இதை வளர்க்கலாமா என போலீசார் கேட்க, இது சாமிட கும்பிடத்தான் வளர்த்தேன், தான் இயற்கையாக எடுத்துக் கொள்வதாக நூதனமாக கம்பி சுற்றினார். சாமியாக இது பண்றேன், எனக்கு மருந்து போல எடுத்துக்கிறேன். எனக்கு அதுதான் எனக்கு நிம்மதி கொடுக்குது. நான் நிறைய மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டேன். இயற்கையான நான் ஒரு இது எடுத்துக்கிறேன். அதனால எனக்கு நான் இது பண்ணி நான் எதுவும் யாருக்கும் என் மேல இது அக்யூஸ்ட் இல்லை, கிரிமினல் கேஸ் இல்லை. அது வளர்க்குறது அஃபென்ஸ் தெரியுமா? அதே மாதிரி கஞ்சா யூஸ் பண்றது அஃபென்ஸ் தெரியுமா? அரசே இதை விற்கிறதே என எட்வின் ராஜ் கூற அதிர்ந்து போன காவல்துறையினர் அரசு எங்கு விற்கிறது என கேட்டதற்கு, அப்போ எப்படி உங்களை மீறி நான் வளர்ந்திருக்க முடியும் என வில்லங்கமாக பதிலளித்தார். கஞ்சா செடியை தான் சாமியாக வைத்து கும்பிடுவதாகவும், இப்போது கூட பாருங்கள் பூஜை பொருள் வாங்கத்தான் சென்றேன் என எட்வின் ராஜ் அடுக்கிக் கொண்டே செல்ல பொறுமை எழுந்த போலீசார், சரி வாங்க பேசிட்டே போலாம் என எட்வின் ராஜை அழைத்து சென்றனர். அது வளர்க்குறது அஃபென்ஸ் தெரியுமா? அதே மாதிரி கஞ்சா யூஸ் பண்றது அஃபென்ஸ் தெரியுமா? அதெல்லாம் கவர்மெண்ட் தான் நான் விற்கிது, அவங்கள பிடிக்கல. எனக்கு மருந்து அது கவர்மெண்ட் எங்க விற்கிது சொல்லுங்க? கவர்மெண்ட் சார்பில் தான் விற்கிது, கவர்மெண்ட் இல்லாம இதெல்லாம் விற்காது. கடையை காட்டுங்க, நான் பாக்குறேன். கடையெல்லாம் நான் எப்படி நான் சொல்ல, கவர்மெண்ட் விற்கிது நீங்க தப்பா பேச சொல்றீங்களா? இல்ல அப்ப உங்களுக்கு மீறி எப்படி நான் வர முடியும்? யாரு உங்களுக்கு மீறி எப்படி நான் இது கிடைக்க முடியும்? ஆமா, இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு, கடை இருக்கு, நிறைய தாண்டி தான் கிடைக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதெல்லாம் தாண்டி கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல எல்லாம் வரல. இது கவர்மெண்ட்ல ஃபாரின்லயே இதுவா விடுறாங்க. ஏன் இங்க மட்டும் இது போல பண்றாங்க? இது சிவன் பொருள்னு சொல்றாங்க, அதனாலதான் சிவனை வச்சு கொண்டு கும்பிடுறேன். நான் இப்ப கூட கோயிலுக்கு போயிட்டு சாமி இதெல்லாம் வாங்கிட்டு தான் வரேன். நான் எல்லா சாமியும் கும்பிடுறேன். விசாரணையில் எட்வின் ராஜ் சோழிங்கநல்லூரில் உள்ள HCL நிறுவனத்தில் பணியாற்றி வருவதாகவும், திருமணமாகி மனைவியை பிரிந்து தனது தந்தையுடன் வசித்து வருவதாகவும், கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கஞ்சா விதை போட்டு கஞ்சா வளர்த்து வருவதாகவும் தெரிவித்தார். நம்ம நாட்டுல இது அஃபென்ஸா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க. இது நம்ம ஊர்ல அஃபென்ஸ் தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா புனிதமான இடத்துல எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கவர்மெண்ட் அலோவ் பண்ணுங்க. இது தானா எனக்கு புனிதமான பொருள், நான் புனிதமா தான் பாக்குறேன், அதுதான் சாமியா வச்சு கும்பிடுறேன். அது இப்ப எனக்கு என்ன இது பண்ண போறீங்கன்னு தெரியல. நீங்க இதெல்லாம் நான் பேசுறதுல எல்லாமே ஃபுல் ரெக்கார்டிங் வந்து எனக்கு மன நிம்மதி. கண்டிப்பா
இதையடுத்து வீட்டில் வளர்த்து வந்த கஞ்சா செடியை போலீசார் பறிமுதல் செய்து எட்வின் ராஜை கைது செய்து விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு பைக்கில் அழைத்துச் சென்றனர். பாலிமர் செய்திகளுக்காக திருவொற்றியூர் செய்தியாளர் வெங்கடேசன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.